ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है. இப்படி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலையை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு செய்யும் பாஜக சங் பரிவார் அமைப்பினர் ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன செய்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய விவரம் இதோட சம்பந்தப்பட்டதுதான். பிஜேபியை நிரந்தரமா ஆட்சியில் இருக்க வைக்கிறது, அதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதணும். என்ன கான்ஸ்டியூஷனு? ஒரே கட்சி ஆட்சி செய்யறது அப்படிங்கிற கான்ஸ்டியூஷன். இப்போ இருக்கிறதுல செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ நீண்ட காலமாக உள்ள ஆர்மி உள்ளிட்ட வகையில் உள்ள இணைச்சி வச்சிருந்த இந்த சக்திகள், சனாதன சக்திகள், அவங்க அங்கங்க அணிதிரள்றாங்க. மோடி ஆட்சி அறைக்கு வந்ததுக்கு பிறகு அவர் காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் வெறும் காங்கிரஸ் முக்து பாரதா? காங்கிரஸ் எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு ஆட்சி. இந்த கலோனல் புரோஹித் என்ன பண்றாரு, இஸ்ரேல்கிட்ட என்ன பாரு, ஆயுத பயிற்சி கொடு, எங்களுக்கு கொஞ்சம் ஆயுதங்களை கொடு, இஸ்ரேல்ல எங்களுக்கு ஒரு தனியான ஆபீஸ் கொடு, அதுல காவி குடி பறக்கணும், இப்படிலாம் சொன்னோன்னா அவங்க ஆயுதம் கொடுப்பதையும் அப்புறம் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் உதவி அந்த மாதிரி விஷயங்களையும் ஒத்துக்கிட்டாங்களே ஒழிய, நீ ஆஃபீஸ் போட்டுக்கிட்டாலும் காவி கொடிலாம் பறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாட்டில் ஏதாவது சலனத்தை ஏற்படுத்தி எப்படி தாலிபான்கள் ஆட்சியோ அந்த மாதிரி ஆட்சி ஏதாவது அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான அவனுக்கு வலு வந்துச்சுன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற பகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று தான் மாலேகாம். நம்ம ஏற்கனவே தெரியும், அஜ்மல் தர்கா பிளாஸ்ட், ஹைதராபாத்ல மெக்கா மஸ்ஜித் பிளாஸ்ட், சம்ஜோதா எக்ஸ்பிரஸ். ஹேமந்த் கர்கரேங்கிற நபர் அவர் கொஞ்சம் அனலைஸ் பண்றாரு. அனலைஸ் பண்ணிட்டு அவர் தீவிரவாதத்திற்கு ஒரு மதம் மட்டும் காரணம் அல்ல, இதுல வேறு சில லிங்க்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். ஹேமந்த் கர்கரே கலோனல் புரோஹித்தையும் சாத்வி பிரக்ஞாசியும் கைது பண்றாரு. மகாராஷ்டிரா நடந்த பிளாஸ்டுக்கு மகாராஷ்டிரா சேர்ந்த ஹேமந்த் கர்கரே ஒரு கைது நடவடிக்கை ஈடுபடும் போது குஜராத்தை சேர்ந்த அன்னைக்கு இருந்த சிஎம் கண்டிக்கிறாரு, தேச விரோத செயலில் ஈடுபடுகிறார். தான் ஹேமந்த் கர்கரே ஷார்ட் டெட்னு வருது. போன மாத்திரத்துல அவர் இந்த இதெல்லாம் மாட்டிட்டு ஜாக்கெட்டை மாட்டி காலையில் ஃபோன் பேசிட்டே இருப்பாரு, உள்ள பவர் போட்டுருவாங்க. இவர்களுக்கு எதிரான ஒரு ஃபைட்ல ஹேமந்த் கர்கரே ஒரு கலங்கரை விளக்கம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ ராகுல் காந்தி போன்றவர்கள் நடத்துகிற ஃபைட். அதை நம்ம தொடர்ச்சியா முன்னெடுத்து செல்லணும். ராகுல் காந்தி ஒரு பக்கம் தனியா போராடுவாரு, நாங்கள் நெட்ல சைன் போடுவோம், அதோட நிற்கிறோம் அப்படின்னு கிடையாது. போதுமான அளவு கருத்து பரப்புரை செய்யணும். மனம் விரும்பி அவங்க மகள் ஒரு கடிதம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவர்கள் ஒரு மனிதரை கொல்ல முடிந்தது, ஆனால் அவருடைய அந்த வேல்யூ விழுமியங்களை கொல்ல முடியவில்லை. அவர் காயம்பட்டு தெருவில் கிடந்தார், ஆனால் அவருடைய பெருமை, இந்த நாட்டிற்காக நான் உயிரை விட்டேன்கிற பெருமை அவங்களால கொள்ள முடியல. அன்புள்ள அப்பா, உங்களை எப்போதும் அழியாதவர் என்று நினைத்தேன். எல்லோருக்கும் உறுதியான ஒரு ஆதரவாக இருந்தீர்கள். அதனால் எந்த ஒரு பேரிடருக்கும் ஆட்பட்டு உங்களை இழப்பேன் என்று ஒருபோதும் கற்பனை செய்ததில்லை. ஆனால் நீங்கள் இல்லாத வாழ்க்கை இனி ஒருபோதும் முன்பை போல இருக்காது. அரண்சேனர்கள் வணக்கம். நான் மதன் நெறிவிலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மெகிலன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். 2 விஷயங்கள். ஒன்று, மும்பை குண்டுவெடிப்பு தொடர்பான குற்றவாளிகள் என்று கைது செய்யப்பட்ட 2 இஸ்லாமியர்கள் 2 பேர் 19 ஆண்டுகளுக்கு பிறகு இல்லை குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னொன்று, மலேகான் குண்டுவெடிப்பு தொடர்பாக குற்றவாளிகள் என்று கன்விக்ட் ஆனவங்க, அவங்க எம்பியா கூட அப்புறம் ஆயிருக்கிறாங்க. அவங்களும் குற்றவாளி இல்லை அப்படின்னு 2025 விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க 20 ஆண்டுகளுக்கு பிறகு. இந்த 2 சம்பவத்தையும் எப்படி பார்க்க? 12 இஸ்லாமியர்கள் மும்பையில் 2006 வாக்கில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு, ட்ரெயினில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அதை ஒட்டி 12 இஸ்லாமியர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா குண்டுவெடிப்பு இல்லை, அதில் இவங்களை கைது பண்ணிட்டோம், இவங்க மேலே ஒரு போதுமான ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லி தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ரயில் விபத்துக்கு எனக்குமே சம்மந்தம் உண்டு. நான் தாராவிக்கு போகணும்னா இறங்க வேண்டிய ஸ்டேஷன் மாஹிம் ஜங்ஷன். மாஹிம் ஜங்ஷனில் தான் இறங்கணும். சர்ச் கேட்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி மாஹிமில் இறங்குறதுக்கு இறங்கி வீட்டுக்கு சேர்றேன், பாம் பிளாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி செய்தி வருது. இதே போல் அந்த மும்பையில் அஜ்மல் கசாப் உள்ளிட்டவர்கள் நடத்தின தாக்குதல், அதை ஒட்டியும் அதுவும் ஒரு ட்ரெயின் அவே விக்டோரியா டெர்மினஸ் விடி, அப்போ விக்டோரியா டெர்மினஸ் இப்போ சிஎஸ்டி சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்னு இருந்தது. அதில் இருந்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு சேரும் பொழுது இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. ஒரு வகையில் சொன்னால் மயிரிழையில் உயிர் தப்பியவன். இப்போ அந்த 12 பேர் விடுவிக்கப்பட்டாங்கல்ல, அவங்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இந்தியா முழுக்க, இந்தியாவில் சிறையை நம்ம சரியாக ஆய்வு பண்ணால் பட்டியல் சாதியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், அப்புறம் இஸ்லாமியர்கள், இவங்க தங்களுடைய மக்கட்தொகை வீதத்தை விட அதிகமான அளவில் சிறையில் தண்டனைக்குள்ளாகிறார்கள். ஒரு அந்த அவங்க சிறைக்கு தள்ளப்படுறதுலேயே ஒரு பாரபட்சமான விஷயம். இது விசாரணை கைதிகளாக பல்லாண்டு காலம் இருக்கிறது. இது எல்லாமே நம்ம ஊரில் ஊரறிஞ்ச உண்மை. அப்புறம் மாலேகாம் பிளாஸ்ட்லேயும் அவங்களுக்கு போதுமான ஆதாரங்களை
விசாரணை அமைப்புகள் தர மறுத்ததால் அல்லது ஒப்படைச்சு நிறுவ முடியாததால் சாட்சிகள் எல்லாம் பிறல் சாட்சியாக ஆனதால் நாங்கள் விடுவிக்கிறோம்னு சொல்றாங்க. சாட்சிகள் பிறல் சாட்சியாக ஆவதற்கு முன்பே, இவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று விடுவிக்கப்படுவதற்கு முன்பே ஒரு பொது அரங்கில் வச்சு இவர்களை நாங்கள் கொண்டாடுகிறோம். நீதிமன்றம் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல, பெயிலில் வந்திருந்தாங்க அல்லது முழுக்க அக்யூட்டல் கிடைக்கல. சாத்வி பிரக்ஞா சிங்கை நேரடியாக அவங்கள எம்பியா நிப்பாட்டி, அந்த அம்மா என்னம்மா போபாலுக்கு என்னம்மா பண்ணேன்னு கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் என்னம்மா பண்ணேன்னு கேட்டால் அந்த அம்மா யாருன்னா ஒரு முக்கியமான டாக்டரு, அவங்க டாக்டருக்கு படிக்கல. அந்த அம்மா என்ன சொன்னால் அந்த அம்மாக்கே கேன்சர். ஆனால் அந்த அம்மா மாட்டு மூத்திரத்தை குடித்தா எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான, அந்த அம்மா ஏதோ எம்ஏ ஏதோ படிச்சுருந்தீங்க, படித்தவங்க தான். ஆரம்ப காலத்தில் இந்த பைக்கில் நல்ல புல்லட் மாதிரியான பைக் ஓட்டுறது, ஜீன்ஸ் டிஷர்ட் போடுறது அப்படியான ரொம்ப ஆர்வம் கொண்டது அம்மா. அந்த அம்மாவையும் விடுவிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இதில் முக்கியமான பாரபட்சம் என்னன்னு கேட்டால், 12 இஸ்லாமியர்கள் விடுவிக்கப்பட்டது தொடர்பாக மகாராஷ்டிரா அரசு மேல்முறையீட்டுக்கு போயிருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அவங்க விடுவிக்கப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கு. இதுதான் இப்போ இருக்கிற அப்டேட். மாலேகாம் பிளாஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அவங்க இந்துத்துவ அமைப்புகளால் அவர்கள் நியாயவான்கள் அல்லது சரியானதை செய்தார்கள் என்ற ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்கள ஆதரிச்சிட்டு இருந்த ஒரு டீம் தான். அந்த வகையில் அவங்களும் விடுவிக்கப்பட்டிருக்க. ரெண்டையும் சமப்படுத்தியும் புரிஞ்சிக்க முடியாது. அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது நீண்ட ஹிஸ்ட்ரி. இப்போ ராகுல் காந்தி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலையை ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்பின் அரசியல் பிரதிநிதியாக இருக்கிற பாஜக தேர்தல் கமிஷனோடு சேர்ந்து கொண்டு இந்த தேர்தல் ஜனநாயகம் அதன் மீது நம்ம கூடுதலாகவோ குறைச்சலாகவோ, அரசியல்வாதிகள் நமக்கு நல்லது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்க ஏதோ ஒன்று, சரி நம்ம பேச்ச 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்குறாங்கிற நப்பாசையில் மக்கள் இன்றும் தேர்தலில் பங்கெடுத்து வருகிறார்கள். நீங்கள் என்னடா நீங்கள் கருத்தே சொன்னால் நாங்களே ஓட்டு போட்டுருவோங்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் லட்சக்கணக்கான அளவில் ஒரு தொகுதியில் மட்டுமே அவங்க ஏமாற்றியதை அம்பலப்படுத்தினார். இப்போ போய் அவங்க நீதி கேட்க போனால், தேர்தல் கமிஷனுக்கு போனால் அவங்கள கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாம் இப்படி நடந்துட்டு ஒரு ப்ராசஸில் பீகாரில் எஸ்ஐஆருங்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் சிறப்பு தீவிர ரோல் ரிவிஷன். நீங்கள் வாக்காளர் பட்டியலை நாங்கள் திருத்துறோம்னு சொல்லிட்டு அங்கே கிட்டத்தட்ட 69 லட்சம் பேர் அவங்கள பட்டியலில் நீக்கி, இவங்க கிட்டத்தட்ட அது இன்னும் போக போக இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டால் அது கோடிக்கணக்கான பேர் இப்படி பட்டியலிருந்து விடுவிக்கப்படுவாங்க. யார் யார் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், என்ன காரணத்துக்காக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலையை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு செய்யும் பாஜக சங் பரிவார் அமைப்பினர் ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன செய்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய விவரம் இதோட சம்பந்தப்பட்டது தான். பிஜேபி ஒரு பதவி வெறி பிடித்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள், பதவி வெறி பிடித்த அமைப்புகள் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பதவிக்கு ஏன் வர விரும்பினார்கள், அவர்களுடைய லட்சியங்கள் என்ன, அதை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன வழிகளை மேற்கொண்டார்கள். ஒரு 100 ஆண்டு கண்ட இயக்கம். 1925 ஆர்எஸ்எஸ் தொடங்கப்படுது. அதுக்கு முன்னாடி இந்து மகாசபா இருந்துச்சு. இவங்களுக்கு எப்பவுமே இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக கட்டமைக்க வேண்டும், இந்துக்களின் ராஜ்யம், சனாதன தர்மத்தின் படி ஆட்சி நடத்தணும். இந்து ராஜ்யம்னு சொன்னா நம்மளும் இந்து தானே, நம்மள ஒரு கொமட்டில் மேல வச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்போ முஸ்லீம்கள் பெரும்பான்மை இருக்கிற இடத்துல முஸ்லீம் ஆட்சி நடக்குது, அப்போ இந்துக்கள் நிறைய இருக்கிறோம், நம்ம இந்து ஆட்சி தான் நடக்கணும் அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. ஆக்சுவலி இந்து ஆட்சி அப்படிங்கிறது இந்து பெரும்பான்மைவாத ஆட்சி அப்படின்னு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. என்னடா இந்து பெரும்பான்மைவாத ஆட்சின்னு கேட்டா, பிரிட்டிஷ்காரங்க அந்நியர்கள் எல்லாம் ஊடுருவி நம்ம தர்ம ஒழுங்குக்கு கேடு செய்து விட்டார்கள். என்னடா தர்ம ஒழுங்குக்கு கேடு செய்து விட்டார்கள்னா, இப்போ மகாராஷ்டிராவில் பேஷ்வா ஆட்சியில் நீங்கள் உங்களை நிழல் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், நிழலை நீங்கள் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அதனால் பின்னால் இடுப்பில் விளக்கமாத்தை கட்டிக்கிட்டு, விளக்கமாத்தை நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் நிழலை துடைத்தபடியே அந்த விளக்குமாறு வரணும். நீங்கள் எங்கேயாவது அவசரத்தில் இப்போ எச்சு துப்புறாங்கல்ல, இப்போ ஒரு யோசிச்சு பாருங்களேன், வட இந்தியர்கள் எச்சு துப்புறாங்கன்னு நோக்கம் வருது. எச்சே துப்பக்கூடாது, எச்சு துப்புனா அது தீட்டாயிரம் கூடி சொல்லி இங்கே ஒரு களையத்தை கட்டி உங்கள் எச்சியில் துப்பிக்கணுங்கிற அளவுக்கு கொடூரம் அங்கே நடந்தது. தமிழ்நாட்டில் மாறாப்பு போடுறதுக்கான பிரச்சனை இருந்தது. சில தங்களை உயர் சாதிகள் என்று கருதி கொண்டவர்கள் இங்கே தங்களை விட கீழ் சாதிகள் என்று கருதிய மக்களை இந்த முட்டுக்கு கீழே துணி போடக்கூடாது, இடுப்புக்கு மேலே துணி போடக்கூடாதுன்னா ஊர்கட்டுப்பாடு போட்டுருந்தாங்க. நல்ல பெயர் வைத்து கொள்ளக்கூடாது. வீட்டை நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் தலைக்கு நிகராக அந்த வாசல் இருக்கக்கூடாது, குனிஞ்சு போகணும். இப்படியான எல்லா பாகுபாடும் பனைமரத்தில் ஏறினா மேலேருந்து கை தட்டணும், ஏன்னா கீழே நடந்து போகிற உயர் சாதியினம் நிழல் பற்றும். இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொற்காலத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. அதுதான் இந்து பெரும்பான்மைவாத சட்டம். அதுக்கு நம்ம சும்மா போகிற போக்கில் சொல்கிறோமா அப்படின்னா, இந்த மாலேகாம் பிளாஸ்ட்ல இருந்தே அதுக்கான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். மாலேகாம் பிளாஸ்ட்டுங்கிறது
ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி, ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் இப்போ வந்து வாஜ்பாய் ஆட்சி நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் 2004 முடிவுக்கு வருது இல்லை, 2003 பல்வேறு இடங்களில் பிளாஸ்ட் வந்து நடக்குது. அவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு தெரியும். ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம ஏற்கனவே பீகாரை பற்றி பேசும்போது பேசணும். மண்டல் கமிஷன் குழு பரிந்துரை வருவதற்கு முன்னால் இந்தியாவில் ஒரு ஆட்சி வந்துருச்சு. அந்த ஆட்சி 1947 பின்னாடி இப்போ நேரு ஆட்சி அவங்களாம் இருந்தது. இப்போ தமிழ்நாட்டு அளவில் சில மாநிலங்களில் மாநில மொழி அடிப்படையில் மாநில உரிமைகள் சார்ந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது. இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாநில கட்சிகள் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சாதி மக்கள், இவங்களுடைய ஆட்சி அதிகாரம் வருது. மண்டல் கமிஷன் குழு பரிந்துரை அமலுக்கு வரும்பொழுதும் திடீர்னு பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் அவங்களுடைய உணர்வு வெளிச்சு வருது. இதெல்லாம் வந்து முறியடித்து எப்படியாவது பார்ப்பனிய ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும்னு ஒரு திட்டம். அந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்து எமர்ஜென்சி பீரியடை பயன்படுத்திக்கிட்டாங்க. சங் பரிவார் அமைப்புன்னு தங்களை ஒரு பெரிய தியாகிகள் போல பாவலா செய்யுது. லல்லு பிரசாத் சொல்கிறா, இவங்கெல்லாம் எங்கே ஜெயிலில் கிடந்தாங்க தெரியாது, நாங்களாம் போய் ஜெயிலில் அடிப்பட்டோம், இவங்க வந்து பேர் கூட கொடுக்கல, ஒழுங்கு ஜெயில் பரோ அப்படின்னா ஜெயிலை சிறை நிரப்பும் போராட்டம்னு நடத்தினா அதுக்கெல்லாம் வரவே மாட்டானுங்க. ஆனால் இந்த பக்கம் பின்வாசல் வழியாக நம்ம படுக்கலாம். ஏஜி நூராணி எழுதின RSS த மெனேஸுங்கிற புக்கில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அன்னைக்கு RSSனுடைய தலைவராக இருந்தவர் இந்திரா காந்திக்கு, அம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் இந்த இந்தியாவை காக்கிற தேவி, எங்கள்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவை காப்பாற்றி வைப்போம், உங்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம், அரசியல் சாசனத்தை நாங்கள் காத்து நிற்போம், நாங்கள் உங்கள் ஆள் தான் அப்படின்னா இந்திரா காந்தி கடிதம் எழுதிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்திரா காந்தி ஆட்சியை விழுந்துட்டு அப்புறம் ஜனதா கட்சி இவங்க ஆட்சி வந்தது. மெல்ல அதுக்கு பிறகு இடஒதுக்கீடு அமலுக்கு வருது, மண்டல் கமிஷன் குழு பரிந்துரை அமலுக்கு வருது. அவங்க என்ன நினைச்சாங்க, மெல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு போயிட்டா ஒரே கரையா மாதிரி அரிச்சு மெல்ல ஆட்சிக்கு வந்துலாம் நினைச்சாங்க. ஆனால் இடஒதுக்கீடு வரும்போது கீழே மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வருது. இதை முறியடிக்கிறதுக்கு ராமஜென்ம பூமி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 100 ஆண்டு காலம் அந்த பிரச்சனையாக இருந்தது. அயோத்தியா எப்படி இருந்ததுன்னு கேட்டால், அயோத்தியா வந்து ஒரு பெஸ்ட் சாம்பிள் ஆஃப் இந்தியா. அயோத்தியா வந்து மத நல்லிணக்கத்தோடு இருந்த ஒரு பூமி. நிறைய சாமியார்கள் இருந்தாலும் அங்கே சாமியோட சாமியா வந்து அங்கே மசூதியும் இருந்து இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. நல்லிணக்கத்தோடு நீண்ட பாரம்பரியம் கொண்ட அந்த பூமியில் ராமருக்கு கோயில் கட்டுறோன்னு சொல்லி இந்தியா முழுக்க கலவரங்களை ஏற்படுத்தி கொலைகள் செய்து 92, 93 பாபரி மஸ்ஜிதை இடித்து இந்தியா முழுக்க கொலைகளை அப்படி கட்டவிழ்த்து விட்டார்கள். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் ஒரு ஹிந்துத்துவ வெறி அதை தூண்டி மெல்ல வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் மெல்ல ஆட்சி அரியணைக்கு வர்றாங்க. ஆட்சி அரியணைக்கு வந்ததுக்கு பிறகு இந்துத்துவ ஆட்சிக்கு வந்துட்டான் இல்லை, வந்தவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்னன்னு கேட்டால், அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இந்த அதிகார மயக்கம் கொஞ்சம் இப்போ RSS இந்துதாலும் பேசினா அவங்களுக்கு ஏதாவது சும்மா அப்படி போட்டுட்டு நம்ம இந்த அதிகாரத்தில் இருந்தலான்னு மிதப்பு இருந்தது. ஆனால் கீழே இருந்த இந்த பார்ப்பனிய சக்திகளுக்கு நம்ம நிலையான இந்த எலெக்ஷன்லாம் நடத்தி ஆட்சிக்கு வர்றதுங்களாம் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். இப்போ ஆட்சிக்கு வந்துட்டோம். இருக்கிறத தக்க வச்சு ஒன்று வாஜ்பாயை நிரந்தரமாக பிரதமராக்குறது, பிஜேபியை நிரந்தரமாக ஆட்சியில் இருக்க வைக்கிறது. அதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதணும். என்ன கான்ஸ்டியூஷனு? ஒரே கட்சி ஆட்சி செய்கிறது அப்படிங்கிற கான்ஸ்டியூஷன். இப்போ இருக்கிறதுல செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ நீண்ட காலமாக உள்ள ஆர்மி உள்ளிட்ட வகையில் உள்ள இணைச்சி வச்சிருந்த ஒரு இந்த சக்திகள், சனாதன சக்திகள், அவங்க அங்கங்கே அணிதிரள்றாங்க. அப்படி அணிதிரண்ட ஒரு RSS-ஆல் பயிற்சிக்கப்பட்டு ஆர்மிக்குள் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள், அதில் ஆர்மிக்குள்ள இருந்தவங்க. அதில் ஒருத்தர் தான் முக்கியமான ஆள், கலோனல் புரோஹித். கலோனல் புரோஹித்துங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டால், அந்த ஆள் வந்து மிலிட்ரியில் இருந்த ஒரு ஆஃபீஸர். சரியா? அவர் வந்து அபினவ் பாரத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அபினவ் பாரத்ங்கிற அமைப்பை தொடங்கி கிறிஸ்டோபர் ஜெஃப்ராலா இருக்கிறார்ல, அவர் வந்து EPWல ஒரு ஆர்டிகிள் விரிவாக எழுதியிருக்கிறாரு. வாய்ப்பு இருக்கிறவங்க படிக்கலாம். அவர் வந்து 2008 வாக்கில் அவர் வந்து அந்த கலோனல் புரோஹித்துங்கிறது இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறார். அவர் வந்து மெல்ல ஜம்மு காஷ்மீரில் 2004-5 வாக்கில் இருந்தவர் மெல்ல நாசிக் பகுதிக்கு லைசன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. மெல்ல வந்து இந்த கம்யூனிகேஷனுக்காக அனுப்பி வைக்கப்படுறாரு. அந்த ஆள் அங்கே போய் என்ன கம்யூனிகேஷன் கட்டுறாரு? மெல்ல அபினவ் பாரத்ங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. ஜூன் 2006 வழக்கம் போல் நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஆள் கொடுத்த கன்ஃபெஷனில் என்னன்னு கேட்டால், நாங்கள் வந்து சிவாஜியினுடைய அரியணையை நோக்கி சத்தியம் செய்து நாங்கள் வந்து ஒரு இந்துத்துவ அரசை உருவாக்குவோம்னு சொல்லி அபினவ் பாரத்ங்கிற அமைப்பை உருவாக்குறாரு. February 2007 ஒரு முதல் மீட்டிங் நடக்குது ஃபரிதாபாத்தில். அதில் என்ன சொல்கிறாங்க, மீட்டிங் நடக்குது. ஃபரிதாபாத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் அரசியல் சாசனம் திருத்தி எழுதுன்னு சொல்கிறார். ஏற்கனவே இருக்க அரசியல் சாசனத்தை நம்ம எலெக்ஷனில் போட்டியிடணும். எலெக்ஷனில் போட்டிட்டு அப்புறம் மக்கள்கிட்ட சாதாரண அற்ப மனிதர்கள் இவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்டு இவங்க ஓட்டு போட்டு ஒருவேளை ஓட்டு போடலாம் நம்ம வர முடியாது. அதனால் நாம் ஓட்டே வேண்டாம், எலெக்ஷன் வேண்டாம், நம்ம நேரடியாக அதிகாரத்தில் இருப்பதற்கான ஒரு அரசியல் சாசனத்தை திருத்தணும் அப்படின்னு சொல்லி, இன்னொன்று அவர்கள் லட்சியம் என்னென்னா, கம்போடியா, தாய்லாந்து, இந்தியா, நேபாள், பூட்டான், ஜப்பான், கொரியா இதோடு சேர்ந்து ஒரு யூனியன் உருவாக்கி நம்ம கிறிஸ்தவ இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு ஃபைட்டை தொடங்கணும். ஹிந்துத்துவ ஆட்கள் அவங்க மட்டும் இல்லாமல் மக்களையே மிலிட்டரைஸ் பண்ணணும்.
வண்டா தெருச்சண்டைக்கு தயார் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அவருக்கு வந்து இருந்த லட்சியம் தெரியுமா? 1 பார்ட்டி 1 ரூல், ஒரு கட்சி ஒரு ஆட்சி. உலகம் முழுக்க இருக்க இந்துக்களுக்கு மெம்பரா இருக்கிற ஒரு பார்ட்டி. அதுல வந்து நீங்க இந்துவா இருந்தாலே மெம்பர். அதுக்கு பிறகு வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் உண்டு. எல்லாருக்கும் கம்பல்சரி மிலிட்ரி ட்ரைனிங். அப்புறம் எதிர்கட்சிகளே இல்லாம ஆக்குறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மோடி ஆட்சி அறையினுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் வந்து காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் வந்து வெறும் காங்கிரஸ் முக்து பாரதா? காங்கிரஸ் எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு ஆட்சி. இது மோடியினுடைய மொழிக்கு இல்லாம கலோனல் புரோஹித் மொழின்னு சொன்னா அப்போசிஷன் எலிமினேஷன், எல்லாம் எலிமினேட் பண்றது. அப்புறம் வந்து சனாதன தர்மத்தின் அடிப்படையில், வேத தர்மத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சியை நிறுவுவது, அதுக்கான அரசியல் சாசனத்தில் உரிமை. என்ன பண்ணியிருக்கிறாங்க? இஸ்ரேல் இருக்குல்ல, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இந்தியா எப்போதுமே தன்னுடைய வெளியுறவு கொள்கை, இன்னும் பாலஸ்தீன் பற்றிய விஷயத்தில் அவங்க எப்போதுமே பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாகவே இந்தியா இருந்திருக்குது. இஸ்ரேல் சார்பு நிலை பெரும்பாலும் எடுத்ததில்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? மோடி ஆட்சிக்கு வந்து முதல்ல இஸ்ரேலோட தன்னுடைய டைஸ், இந்தியாவோட டைஸா இந்துத்துவ கழக கும்பல் இவங்களுடைய டைஸை வந்து புதுப்பிச்சுக்கிறாங்க, நெருக்கமாகறாங்க இஸ்ரேலோட சேர்ந்து. இவங்க இந்த கலோனல் புரோஹித் என்ன பண்ணுறாரு? இஸ்ரேல்கிட்ட என்ன பாரு, ஆர்ம்ஸ் ட்ரைனிங் கொடு, ஆயுத பயிற்சி கொடு, எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயுதங்களை கொடு, அப்புறம் வந்து இஸ்ரேலில் எங்களுக்கு ஒரு தனியான ஆஃபீஸ் கொடு, அதில் காவி கொடி பறக்கணும், இப்படிலாம் சொன்னோன்னா அவங்க வந்து ஆயுதம் கொடுப்பதையும் அப்புறம் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் உதவி அந்த மாதிரி விஷயங்களையும் ஒத்துக்கிட்டாங்களே ஒழிய நீ ஆஃபீஸ் போட்டுக்கிட்டாலும் காவி கொடிலாம் பறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? என்ன பாரு, 6 மாதத்தில் ஏதாவது செஞ்சுக்காமி, நீ ஏதாவது கீழே களத்தில் அவங்க சொன்னதே நாங்கள் ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும், நாட்டில் ஒரு நியூசன்ஸை கிரியேட் பண்ணணும், நம்ம செய்தி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் இஸ்ரேல் என்ன சொல்லுது? நீ ஏதாவது செஞ்சுக்காமி, நாங்கள் இந்திய அரசோட உறவு கொண்டு இருக்கிறோம், நீ செய்கிற அந்த விஷயத்தை உன்னை நேரடியாக அங்கீகரிச்சா, ஏன்னா அப்போ வந்து நேரடியாக இவங்க அரசாங்கம் இல்லை, பிஜேபி அரசாங்கம் இல்லாத, அப்போ நாங்கள் நேரடியாக உங்களோட இருந்தால் இந்திய அரசோட இருக்கிற எங்களுடைய உறவுகள் கெட்டு போவோம். நீ என்ன பண்ணு, நாட்டில் ஏதாவது சலனத்தை ஏற்படுத்தி, எப்படி தாலிபான்கள் ஆட்சியோ அந்த மாதிரி ஆட்சி ஏதாவது அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான உனக்கு வலு வந்துச்சுன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போயே சப்போர்ட் பண்ணால், நீ சில்றன்னு சொல்லி நாங்கள் சப்போர்ட் பண்ணால், நாங்கள் இந்த நாட்டோட இருக்கிற வர்த்தக உறவு, ஆயுதங்கள் அவங்க வாங்குறாங்க, அதுக்கெலாம் நாங்கள் எப்படி சரியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுறாங்க. அதுக்கு பிறகு டார்கெட் பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணுற பகுதிகள் என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு டார்கெட்டை தீர்மானிக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற பகுதி அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறது ராஜஸ்தானில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, மாலேகாவில் இருக்கிற இந்த பகுதி, ஹைதராபாத்து, அப்படி இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற பகுதி தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று தான் மாலேகாம். நம்ம ஏற்கனவே தெரியும் அஜ்முதர்கா பிளாஸ்ட்டு, ஹைதராபாத்தில் மெக்கா மஸ்ஜித் பிளாஸ்ட்டு, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது. அப்போ அங்கேயும் ஒரு டார்கெட் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வச்சுது. நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், நோக்கம் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு இஸ்லாமியர்கள் பெருவாரியாக இருக்கிற பகுதியை டார்கெட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருந்தோம்? அவங்களே கொண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க மேலே பழி செஞ்சுட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற துணிச்சலும் இல்லை, அவங்க மேலே பழி விழுந்துடும். பழி விழுந்ததுக்கு அப்பால் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தால், இஸ்லாமியர்கள் செத்துப்போனா, அல்லது இஸ்லாமியர்கள் இதன் குண்டுவெடிப்பின் காரணமாக அவர்கள் டார்கெட் பண்ணி இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் வந்து முழுக்க அவங்களை கைது பண்ணால், அப்போ இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று சேருவாங்க. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் அவர்கள் மத ரீதியாக ஒன்று சேர்ந்தால் நமக்கு எளிது. பாரு, முஸ்லீம்ஸ்லாம் ஒன்று சேர்ந்துட்டான், கிறிஸ்டின்ஸ்லாம் ஒன்று சேர்ந்துட்டான்னு சொல்லி இந்துக்களை அணி சேர்ப்பதற்கு ஈஸியாக இருக்கும். இதான் டார்கெட். இந்த டார்கெட்டை வச்சு அவங்க பிளாஸ்ட் பண்ணுறாங்க. மாலேகாவ் அப்படிங்கிற ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு வந்து மாலிவாடின்னு ஒரு பேர் உண்டு. என்ன மாலிவாடினா என்ன? நீங்கள் இந்த பேரை வந்து நீங்கள் அடிக்கடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்க கூடும். மாலிவாடி அப்படிங்கிறது வந்து, மாலினா நம்ம ஜோதிராவ் ஃபுலே இருக்கிறார்ல, ஜோதிராவ் ஃபுலே வாழ்ந்த பகுதியின் பேர். மாலேகாவ் அப்படிங்கிறது ஊர். மாலேகாவ்ங்கிற ஊர் என்னன்னு கேட்டால் மாலிவாடி அப்படிங்கிற பேர் அதுக்கு ஆரம்பத்தில் இருந்து மாலிவாடி. அப்படின்னா மாலி அப்படிங்கிற சாதியினர் பெருவாரியாக வசிக்கிற ஒரு பகுதி. ஜோதிராவ் ஃபுலே சார்ந்த மாலி அப்படிங்கிற சாதியினர் வாழ்ந்த பகுதி. அந்த பகுதியில் ஏன் இஸ்லாமியர்கள் கணிசமாக, இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 79% கிட்ட இஸ்லாமியர்கள். அவங்க வந்து இந்த பேஷ்வா ஆட்சி காலத்தில் அங்கிருந்த ஒரு சர்தார் ஒருத்தனுக்காக அவன் வந்து போர்ட் கட்டுறதுக்கு, அவன் பேர் வந்து நரோ சங்கர், 1740 அந்த காலகட்டத்தில் கோட்டை கட்டுவதற்கு இவன் வந்து டெல்லியிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வரான். அப்போ இந்த கோட்டையை கட்டணும்னா கைவினைஞர்கள்லேருந்து அந்த கட்டடக்கலையில் சிறந்தவர்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்து இங்கே செட்டில் பண்ணுறாங்க, கோட்டையை கட்டிக்கிறாங்க. கோட்டை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த மக்கள் அங்கே செட்டில் ஆகிறாங்க. சரியா? அதுக்கு பிறகு இன்னொன்று எங்கே நடக்குது? 1857 பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டத்தில் முன்னணியில் இருந்த பல்வேறு தரப்பில் இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் முன்னணியில் இருந்தாங்க. இதை நான் மட்டும் சொல்லலை, சாவர்கர் சொல்கிறாரு இஸ்லாமியர்கள் எவ்வளோ தீவிரம் போராடினாங்கன்ட்டு. அப்போ ஒரு அடைக்கலம் தேடி 1857 வர்றாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நெசவு செய்கிற தொழில்,
அதுக்கும் கணிசமாக அங்கே வந்து சேர்றாங்க. உங்களுக்கு தெரியும், பாம்பேயில் வந்து அந்த பஞ்சாலை தொழிலாளர் போராட்டம்லாம் நடந்துச்சு. பஞ்சு அப்புறம் நெசவு, அங்கே இருக்கிற உற்பத்தி முறையே வந்து முழுக்க அந்த பஞ்சு இதை சார்ந்து ஆக்குறது. அப்போ இந்த வகையில் நெசவு செய்கிற ஆட்கள், அந்த ஆட்கள் நிறைய வந்து உட்கார்றாங்க. அப்படி வந்து உட்கார்ந்தவங்க தான். அவங்க வந்து ஆக்கிரமிக்க வந்தவர்கள் இல்லை. வந்து அவங்க வாழ பிழைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் படிப்பறிவுலாம், பெரிய இமாலய படிப்பெல்லாம் பெரும்பாலும் சாதாரண மக்கள். அந்த பகுதியில் சிலரோட சரணம் வந்து ஜரிவாலான் இருக்கும். ஜரி நமக்கு தெரியும், ஜரினா அந்த ஜரி பண்ணுறவங்க, அதில் பணக்காரர்களோட பேர்லாம் ஜரிவாலாங்கிற பேர்லாம் உண்டு. அந்த அளவுக்கு கிரவுண்டில் இருந்து சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். அந்த பகுதியில் பெரும்பாலும் என்ன வந்திருப்பாங்க, சில பேர் அங்கே மகாராஷ்டிராவில் இருந்த இப்போ மாலிவாடின்னு சொல்கிறோம், அப்புறம் மாலிக்கள் நிறைய இருந்திருப்பாங்க. ஜோதிராவ் ஃபுலே தீவிரமாக சாதி மறுப்பு, பார்ப்பன எதிர்ப்பு இதை முன்னெடுத்தவர். ஏன் அவர்னா திடீர்னு அவருக்கு வந்து உட்காந்துருந்தாரு, இவன் நைட் வந்து தூங்கிட்டு இருந்த போது அவருக்கு கனவுல வந்து யாரோ ஒருத்தங்க சாதி மறுப்பு பேச சொல்லியிருக்க மாட்டாங்க. கீழே கிரவுண்டில் அவ்வளோ தீவிரமான ஒடுக்குமுறைகள் இருந்த பொழுது ஒருவர் ஜோதிராவ் ஃபுலேவா இருந்தார். அவங்க மனைவி சாவித்ரிபாய் ஃபுலே இறங்கி வேலை பார்த்தாங்க. ஆனால் மக்கள் இந்த பார்ப்பனிய ஒடுக்குமுறையிலும் தப்பிக்கிறதுக்கும் இஸ்லாத்துக்கு மாறி இருக்கலாம். இப்போ இந்த மக்கள் சாதாரணமாக பெரும்பாலான இந்து மக்கள், அவங்கள தான் டார்கெட் பண்ணி இவங்க வந்து குண்டு வைக்கிறாங்க. குண்டு வைக்கிறது என்னன்னு கேட்டால், பைக்கு கொடுத்துருக்கு இந்த அம்மா. யார்? சாத்வி பிரக்ஞா சிங். சாத்வி பிரக்ஞா சிங் பைக்கை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. பைக்கில் தான் பாம்பு வைக்கிறாங்க. அங்கே இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்படுற 100க்கும் மேற்பட்டவர்கள். அபினவ் பாரத் கூட தான் வந்து அவங்க சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. பைக்கு கொடுத்துட்டு பைக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, பைக்குடைய நம்பர் பிளேட் இருக்கிற நம்பர் பிளேட் டேம்பர் பண்ணிட்டாங்க. டேம்பர் பண்ணதுக்கு பிறகு அவங்க பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தான் முதல்ல கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டதற்கு பிறகு வந்து ஒரு கட்டத்தில் தலைவன் வர்றா. அப்படி இது வந்து டிசம்பர் மாதம் வாக்கில் நடக்குதுன்னு, ஜனவரி மாதத்தில் இவர் வர்றாரு. யார்? ஹேமந்த் கர்கரேங்கிற நபர் வர்றாரு. அவர் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறாரு. அனலைஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து தீவிரவாதத்திற்கு ஒரு மதம் மட்டும் காரணம் அல்ல, இதில் வேறு சில லிங்க்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். அவர் தான் கண்டுபிடிச்சி ஹேமந்த் கர்கரே, கலோனல் புரோஹித்தையும் சாத்வி பிரக்ஞா சிங்கையும் கைது பண்ணுறாரு. அசீமானந்தா கூட உள்ள வராரு இல்லையா? அதுக்கு பிறகு தான் அசீமானந்தா. இப்போ கலோனல் புரோஹித்துக்கு அசீமானந்தத்துக்கு வரும். இந்த அம்மா இருக்குல்ல, சாத்வி பிரக்ஞா சிங், ஆரம்பத்தில் ரொம்ப துணிச்சலான பெண். அவங்க வந்து டிகிரிலாம் படிச்சிருந்து காலேஜுக்கு போகும்போது பைக்கெட்லாம் வெட்டிக்கிட்டு பைக்கெலாம் ட்ராவல் பண்ணி அப்படியே ஒரு ஹாயாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த யுவ வாகினின்னு ஏதோ ஒரு அமைப்பு உண்டு இல்லை, எங்களுடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அந்த அமைப்பில் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க அந்த அம்மா. இந்த பிளாஸ்ட் நடந்துச்சு. இப்போ அவங்களையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, ஐ திங்க் போபால்லையோ மத்திய பிரதேஷ்லையோ ஒரு இடத்துல மீட்டிங் நடந்திருக்குது. நடந்த மீட்டிங்கின் போது யாரெல்லாம் வாக்குமூலம் கொடுத்துருக்கா, இப்போ சிலர் டீ சர்வ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவன் டீ சர்வ் பண்ணும்போது இவங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, குண்டு வைக்கிறதுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. சிலர் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து நான் இங்கே டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி ட்ராவல்ஸ்காரன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அப்புறம் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம், மீட்டிங்கில் பேசினது கேட்டவன், மீட்டிங்கில் வந்தவன், இப்படி எல்லாரையும் விசாரித்து அப்படி தான் அவங்க மேலே சார்ஜஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ சாத்வி பிரக்ஞா சிங்கோ, கலோனல் புரோஹித்தோ அவங்கெல்லாம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், சாட்சிகள் பிறல் சாட்சியாக இருக்கின்றன. சாட்சிகள் பிறல் சாட்சியாக ஆவது அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அந்த அம்மா கூப்பிட்டு எம்பி பதவி கொடுத்தா சாட்சிகள் பிறல் சாட்சி ஆக மாட்டாங்களா? அப்படி ஆயிட்டாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டால், கலோனல் புரோஹித் இருக்கார்ல, கலோனல் புரோஹித் வந்து ஆர்மியில் வேலை பார்த்தவர். ஆர்மியில் இருந்துக்கிட்டே நாட்டுக்கு எதிராக வேலை பார்த்தா அவர் மேலே சார்ஜ். அப்படி சார்ஜ் வந்து என்ன பண்ணணும்? முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு நீக்கிடுவாங்க, தண்டிச்சிருவாங்க. அப்படி பண்ணல. அவரை தண்டிச்சது எப்படின்னா, அவர் ஆர்மியில் அவரோட பதவியெல்லாம் பெரும்பாலும் நீக்காம கடைசியில் திரும்ப ஆர்மியில் திரும்ப அவரை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதே வேலை, எந்த வேலை எடுத்தாலும் அதே வேலை. நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புகிறீங்களா, திரும்ப என்ன சேவை செய்ய போகிறான்னு தெரியல. சரியா? இவங்க கூட இருந்து ஒரு கோ கான்ஸ்பிரேட்டராக இருந்த ஒரு நபர் அசீமானந்தா. அசீமானந்தாவை பற்றியும் சொல்லுவோம். இதில் வந்து முக்கியமான புள்ளி வந்து அசீமானந்தாங்கிற ஒரு சாமியார். அவருடைய வாக்குமூலம் வந்து வினவில் இருக்குது, படிக்கலாம். கேரவன் மேகசினில் வந்து இருக்குது, அதை தான் மொழிபெயர்த்து போட்டுருக்குறாங்க. கேரவன்லேயும் இருக்கிறவங்க இங்கிலீஷ் படிக்கிறது இங்கிலீஷில் படிங்க. அந்த ஆள் வந்து தன்னுடைய கன்ஃபெஷனில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து ஒரு திட்டமிட்டேன். ஃபஸ்ட்டு இன்னொன்று கேரவனில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் பின்னாடி இந்த இதெல்லாம் மறுத்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, அவர் ஹிந்திலே சொல்கிறாரு, मैंने सोचा हिंदुत्व के काम के लिए मेरी फांसी भी हो जाए तो ठीक है, मैंने नहीं किया, पर हिंदू लोगों के मन में तो विचार आएगा कि करना चाहिए. அர்த்தம் என்னன்னா, நான் நினச்சேன் என்னுடைய இந்த குறிப்பிட்ட வேலைக்காக அல்லது செய்தேன் என்ற குற்றத்திற்காக எனக்கு தூக்கு கிடைச்சால் நல்லது தான். நான் அந்த வேலையை செய்யலை, ஆனால் ஒருத்தன் இப்படி செஞ்சுருக்கான், பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நினச்சி இந்து மக்கள் வந்து இதை செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகம் பெறுவார்கள் இல்லையா? அதனால் நான் வந்து ஒத்துக்கிட்டேன். ஏன் கன்ஃபெஷன் கொடுத்தேன்ட்டு. கன்ஃபெஷன் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கன்ஃபெஷனோட ஒத்து போகிறது ஒரு விஷயம் வந்து யஷ்வந்த் சிந்தேன்னு ஒருத்தர் இருந்தார்ல. யஷ்வந்த் சிந்தே என்ன சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் முன்னாள் பிரச்சாரக்,
அவர் வந்து எங்களுக்கு வந்து காஷ்மீர்லாம் கூப்பிட்டு போயிட்டு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. காஷ்மீரில் பயிற்சி கொடுத்தாங்க. எங்கள் உள்ளூர்லேயும் வந்து அப்புறம் நாங்கள் வந்து பாம்பு பயிற்சிலாம் எடுத்துக்கிட்டு திடீர்னு வெடிச்சிருச்சு. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் சிலர் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பாம்பு பயிற்சிலாம் எடுத்துகிட்டு இருந்தபோது வெடிச்சு செத்து போயிட்டாங்க. ஐயோ இப்படிலாம் நடக்குது. இப்போ வந்து பாம்பு பயிற்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு இந்திரேஷ்குமார் அவர் ஜெனரல் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன், அப்புறம் இவர் மோகன் பகவத், சுனில் ஜோஷி உள்ளிட்ட எல்லாருக்கும் நான் வந்து சொன்னேன். என்ன போய் சொல்லியிருக்காரு இவர், சார் குண்டு வைக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சார், உடனே கண்டிங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லி யஷ்வந்த் சிந்தே சொன்னார். அவர் எவ்வளோ பெரிய கூமுட்டையாக இருந்திருப்பாருன்னு தெரியல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அசீமானந்தா, மோகன் பகவத், விஹெச்பிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், சார் நீங்கள் செய்கிறத தனியாக செய்யுங்க, நாங்கள் குறுக்க வர மாட்டோம். ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கு சப்போர்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டால், நாங்கள் குறுக்க வராமல் இருக்கிறது தான், நாங்கள் கூட இருக்கிறோம், நீ செய்யுங்க அப்படின்னு அவங்க ஒப்புதல் கொடுத்தா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். ஆனால் மோகன் பகவத்லாம் கைது பண்ண மாட்டாங்கல்ல. அசீமானந்தா யாருன்னு கேட்டால், அவர் வந்து பெங்காலை சேர்ந்தவர், காந்தியவாதியின் மகன். சரியா, அவர் வந்து காந்தியவாதியின் மகன், விபூதி பூஷன் சர்க்கார் அப்படிங்கிற காந்தியவாதியோட மகன். அவங்க அப்பா ஆரம்ப காலத்தில் சொல்லுவாராம், டேய் ஆர்எஸ்எஸ்ங்கிற கட்சியில் ரொம்ப மோசமான கட்சிடா, அவங்க கூட சேராத, அவங்க வந்து காந்தியை கொண்டவனுங்க அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லியிருப்பார். ஆனால் நான் வந்து ராமகிருஷ்ண மிஷனுக்கு போனேன். அங்கே போயிருந்தபோது ஏக்நாத் ரானடேங்கிற ஒருத்தரோட புக்கு படித்தேன். அதுக்கு முன்னாலலாம் ராமகிருஷ்ண மிஷனில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, தீபாவளி கொண்டாடுவோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், ரம்ஜான் கொண்டாடுவோம், எல்லாத்தையும் கொண்டாடுவோம், மத நல்லிணக்கத்தோடு இருந்தோம். அப்போ அங்கே வந்து எனக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு என்ன பண்ணார், அவர் எனக்கு இதை கொடுத்தாரு, எது இந்த ஏக்நாத் ரானடே எழுதின ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. அந்த புத்தகத்தில் எனக்கு வந்து என்ன சொல்லிடுச்சுன்னு கேட்டால், நம்மிலிருந்து ஒருவன் வெளியேறினால், அதாவது இந்து மதத்திலிருந்து வேற மதத்துக்கு மதம் மாறினா அவன் வந்து நம்மில் ஒருவன் குறைகிறான் என்று பொருள் இல்லை, எதிரியின் பக்கத்தில் ஒருவன் அதிகரிக்கிறான் என்று பொருள்னு நான் படிச்சுட்டு, என்ன விவேகானந்தர் இப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு நான் வந்து ஆச்சரியப்பட்டு கேட்டேன். அவர் தான்டா சொல்லியிருக்காருன்னு அவர் சொன்னார். சுற்றி இருக்கவங்களாம் சொன்னாங்க, ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான் என்னை வந்து ட்ரெயின் பண்ணார். அப்புறம் அதை படித்து பார்த்துட்டு, ஆமாம் இல்லை விவேகானந்தர் இப்படி சொல்லியிருக்காரு இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எனக்கு அங்கிருந்து தான் இன்ஸ்பிரேஷன். அதிலிருந்து நான் மதமாற்ற நடவடிக்கையை மேற்கொண்டேன். அவர் வந்து குஜராத்தோட டங்குங்கிற பகுதியில் பழங்குடிகள் மத்தியில் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 சர்ச்சுன்னு நினைக்கிறேன், 30க்கும் மேற்பட்ட சர்ச்சை வந்து கொளுத்தி அதை வந்து ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாரு. 40,000க்கும் மேற்பட்ட நான் வந்து இந்துக்களாக மதம் மாற்றினேன். பழங்குடிகள் அவங்களுக்கு மரபுப்படி அவங்க வழக்கத்தின்படி அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க. நான் நிறைய பழங்குடிகளை செஞ்சுருக்கேன். அவங்க வந்து ஆவியை தான் கும்பிடுவாங்க. அவங்களுக்குன்னு சரியான வெவ்வேறு அந்த பூசாரியை வச்சு ஒரு பார்ப்பனரை வச்சு பூஜை பண்ணுறதெல்லாம் கிடையாது. அவங்க வாழ்க்கை முறையே வேறு. ஆனால் அவங்கள போய் அவங்க வந்து இப்போ கிறிஸ்தவர்கள் அவங்க மத்தியில் போய் வேலை பார்த்தாங்க, நீண்ட காலம் வேலை பார்த்தாங்க. பழங்குடிகள் எப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ்காரன் வரான். பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு என்ன பண்ணுறான், இந்த நிலத்தில் நான் வந்து ஆஃபீஸ் போட்டுக்கிட்டுமா, போட்டுக்கோ, இந்த நிலத்தில் நான் சர்ச்சு கட்டிக்கணுமா, கட்டிக்கோ. ஏன்னா அவங்களுக்கு தனி உடைமை சார்ந்த ஒரு பெரிய வெறி இல்லை. அப்புறம் இந்த பக்கம் அதே போல் இந்த ஜமீன்தார்கள் அவங்களெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் செட்டில் பண்ணுறான். சரி இருந்து போங்க. பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரங்கிட்ட வரிலாம் கட்டுறாங்க. அவங்க சின்ன சின்ன வரி, அவங்க அது பெருசாக எடுத்துக்கல. வரினா அவங்க என்ன, கொஞ்சோண்டு விளைவிச்சதை கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, சரி தின்னுட்டு போ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜமீன்தார்களை குடியமர்த்ததுக்கு ரொம்ப கொடூரமான அடக்குமுறை நடக்குது. அதுக்கு எதிராக பிர்சா முண்டா, அப்புறம் சந்தால் பழங்குடிகள் கிளர்ச்சி, இதெல்லாம் நடக்குது. ஆனால் தங்களுடைய நிலம் தங்களை விட்டு பறிபோய் கொண்டிருக்கிறது எனும் பொழுது அந்த நிலத்தின் உரிமையை மீட்பதற்காக ஒரு உதவிகரமாக இருந்த ஆட்களை தான் அவங்க வந்து இவங்களை பார்த்தாங்க. யார? மிஷினரி சிலர் வந்து ஒருத்தர் வந்து எழுதியிருக்கிறாரு, தன்னுடைய மிஷினரி ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. மிஷினரிக்கு என்ன எழுதியிருக்கிறாரு, எப்பா நான் ஏசு நல்லவருன்னு சொல்கிறேன் அப்படியான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, யாருமே மதத்துக்கு மாற மாட்டேங்கிறான்னு சொன்ன உடனே, இயேசுவின் செய்தி என்பது என்ன அப்படின்னா, இயேசு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினார். அவர் வாழ்ந்த பேரரசில் அங்கே வந்து கடவுளை வச்சு ஏமாற்றிட்டு இருந்தாங்க பொழுது அவர் வந்து அந்த மத மூடத்தனத்திற்கு எதிராக ஃபைட் பண்ணார்ல, அந்த மக்களுடைய உரிமைக்காக ஃபைட் பண்ணார்ல, அதுதான் இயேசுவின் செய்தி. இயேசுவின் செய்திங்கிறது அப்படி மக்களுக்காக நிற்கிறது, போய் நில்லு. இப்போ இந்த ஃபாதர் ஸ்டெயின்சாமி அவரும் சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் 2 விதமாக இருக்கிறாரு. பணக்காரர்களுக்கு ஒரு விதமான கர்த்தர், ஏழைகளின் கர்த்தர் வந்து ஏழைகளுக்காக இறைஞ்சவர், ஏழைகளுக்காக போய் நிற்கும். நான் அந்த கர்த்தரை தான் வழிபடுறேன்னு சொன்னார். அப்படி கிரவுண்டில் போய் வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்த ஒரு பாதிரியாரை வந்து இவங்க வடநாட்டில் எரிச்சு கொண்டாங்களே ஒரிசாவில், இந்த வேலையை செஞ்சாங்க. அதே மாதிரியான ஒரு வேலையை செய்தவர் தான் இந்த அசீமானந்தா. அவர் என்ன சொன்னார், இவங்க எல்லாம் சாத்தான்கள், சிறுபான்மை மதத்தை சாத்தான்கள், அவர்கள் பழங்குடியினரை சுரண்டுகிறார்கள். அப்புறம் இன்னொன்று, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த சுவாமிநாதன் ஜட்ஜி
இந்த டெமோகிராஃபி இப்படியே இருக்கிற வரைக்கும் தான் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க முடியும். அப்படி டெமோகிராஃபி மாறினால், டெமோகிராஃபின்னு மக்கள் தொகை விகிதம் இருக்குல்ல மாறினா நமக்கு பெரிய பிரச்சனையாயிரும். இதை அசீமானந்தா லோக்கலில் முஸ்லீம்கள் அதிகம் பரவிட்டு இருக்கிறாங்க, அவங்க பல்கி பெருகிட்டு இருக்கிறாங்க, எப்படி இருந்தால் நம்ம நாட்டை வந்து நம்ம காப்பாற்ற முடியாது, நாடுல நம்ம வந்து அடிமையாயிரோம்னு ஒரு வெறியை பரப்பி லோக்கலில் மதவெறி பரப்புரை செய்து இந்துக்களை பின்னாடி கொண்டு வர்றது, இந்த வேலையை வந்து குஜராத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாரு. கேசுபாய் பட்டேல் அன்னைக்கு மோடிக்கு முன்னாடி இருந்தவர்கள், அவர் வந்து இவருக்கு அதிகம் சப்போர்ட் பண்ணல, சில நேரம் ரைடுலாம் கூட நடத்திருக்கிறாரு. ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள், இவர் வந்து கொத்து கொத்தா மதம் மாற்றுகிற வேலையை, மிரட்டுகிற வேலையை செய்கிறாரு, சர்ச்சை கொடுத்துட்டாரு. அப்படிங்கிற பொழுது சோனியா காந்தி உள்ளிட்டவர்கள் எல்லாருமே எதிர்கட்சியினர் கண்டனம் தெரிவிக்காமல் சில ரைடு வைக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, அசீமானந்தா என்கிட்ட மோடி வந்தாரப்போ கவலைப்படாதீங்க, கேசுபாய் பட்டேல் கொஞ்ச நாள் தான் அவர் ஆட்சியை விட்டு இறங்கிடுவாரு, நான் தான் அடுத்தால ஆட்சி, உங்களை நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு மோடி சொன்னார் அப்படின்னு சொல்றாரு. மோடியோட ஒரு நல்ல நெருக்கம், மோடிக்கு இன்னொரு நெருக்கம் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த அசீமானந்தா இந்த வேலையை செய்கிறார்ல, அசீமானந்தா வேலையை செஞ்சு அசீமானந்தா பிடிச்சி போட்டாங்க. அவர் வந்து இன்னென்ன வகையில் இப்படிலாம் குண்டு வைக்கணும், குண்டு எதுக்கு வைக்கணும்னு கேட்டால் சாஃப்ட் டார்கெட்டு, மக்களை அச்சுறுத்தணும், இப்படியான வேலைகள்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லி கடைசியில் சாமியார் அவரையும் பிடிச்சி போட்டாங்க. இவங்கள தான் குற்றவாளிகள் இல்லைன்னு விடுவிச்சிருக்காங்க. அசீமானந்தா வெளியே வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அழுதார் ஒரு டிவி சேனலில். ஐயோ நீ வந்து இப்படி பாடாப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதார். அந்த ஏக்நாத் ரானடே சொன்னல, ஏக்நாத் ரானடேவோடைய டிசிப்பிள் இவர், ஒரு வகையில் ஒரு மானசீக டிசிப்பிள். ஏக்நாத் ரானடேவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு. ஏன் இந்த சப்ஜெக்டை பேசணும்னு ஒரு ரீசன் ஒன்றும் இல்லை. ஏக்நாத் ரானடேங்கிற நபர் தான் விவேகானந்த பாறைக்கு காரணமானவர். கன்னியாகுமரியிலேருந்து விவேகானந்த பாறையை எதுக்கு நீ உருவாக்குற அப்படின்னு கேட்டால் அவர் வந்து மெடிடேஷன் இருந்தார். சரி, மெடிடேஷன் இருந்து என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு யார் சப்போர்ட் பண்ணார்னா மன்னர் சேதுபதி சப்போர்ட் பண்ணார். மன்னர் சேதுபதி என்ன பண்ணாருன்னு கேட்டால், மன்னர் சேதுபதி மாதிரியான புனிதமான மனிதன் இல்லை அப்படி இப்படின்னா அவர் எங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து இங்கே வந்து பாராட்டுறாரு. ஆனால் அந்த மன்னர் சேதுபதி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், இங்கே நாடார் மக்கள் அவங்க கோயில்களுக்கு போகிறதுக்கு ஒரு உரிமை. இப்போ வந்து நாங்கள் வந்து பாரம்பரியப்படி வாழணும் அப்படின்லாம் ஹரிநாடார் சொல்கிறார்ல, பாரம்பரியப்படி இவங்களை வந்து உள்ள விடக்கூடாது, இவங்க உள்ள நுழைஞ்சது நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்கள்ட்ட தண்டனை வசூலிக்கணும்னு அந்த மன்னர் சேதுபதி பாரம்பரியப்படி தான் கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த பாரம்பரியப்படி நாடார்கள் கோயில் நுழைவை தடுத்த அல்லது தடுக்க முனைந்த அந்த சேதுபதிக்கு உறுதுணையாக இருந்தவர் விவேகானந்தர். விவேகானந்தர் மெடிடேஷன் பண்ணும் பொழுது அவரால் வந்து இந்த கேரளா பகவதி கோயிலுக்கு போனபோது அவரே வந்து வெளியில் தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த மெடிடேஷன் பண்ண அவருக்கு இந்த மக்களை அவ்வளோ துன்புறுத்துறாங்களேன்னு போய் அங்கே போய் ஃபைட் பண்ணணும்னு தோணல. ஆனால் உலக மக்கள்கிட்ட போய் என்னுடைய மதத்தின் பெருமை என்னன்னு பேசினவர். அந்த விவேகானந்தர் இவருக்கு இன்ஸ்பிரேஷன். அந்த விவேகானந்தரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுண்டர் இங்கே நடக்குது. ஒரு பக்கம் விவேகானந்தர் பாறை வச்சாங்கன்னா 1976 ஜனவரி 1 முரசொலி பத்திரிகையில் ஒரு ஃபர்ஸ்ட் பக்கத்தில் ஒரு ஆர்டிக்கிள் வருது. அது என்ன வருதுன்னு கேட்டால், திருவள்ளுவருக்கு குமரி முனையில் சிலை அப்படின்ட்டு. எப்பவும் ஜனவரி மாதம் 1976. இதே ஆனடே விவேகானந்தர் பாறை திறந்த பொழுது அந்த விவேகானந்தர் பாறை திறப்பு விழாவுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக போய் கலந்துக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பகுதியில் வந்து நம்ம தென்முனையில் யார் அடையாளமாக இருக்கணும்னா வள்ளுவரை வைக்கிறாரு. வள்ளுவரை வச்சு மெல்ல அதுக்கப்புறம் ஆட்சியை கலைச்சி விட்டாங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்தபோது அடிக்கல் நாட்டுறாங்க. இது வரைக்கும் சமூக ஊடகங்களில் எம்ஜிஆர் தான் அடிக்கல் நாட்டினார் வள்ளுவர் சிலைன்னு சொல்லுவாங்க. திட்டம் போட்டது அவர் அடிக்கல் நாட்டு அப்புறம் அதோட போயிட்டார். அதுக்கு பிறகு 89 வந்தபோது இந்த கணபதி ஸ்தபதின்னு சொல்லி ஒருத்தரை வச்சு சிலை வடிவமைக்கிறதுக்கெல்லாம் பிளான் போட்டார். அப்புறம் ஆட்சி 91 கலைக்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் 91 96 ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த அம்மா எதையும் செய்யலை, செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ திரும்ப கூட அவங்க வந்து இந்துத்துவ சார்புடையவர்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே அதை பல முறை பேசியிருக்கோம். 91 96 செய்யலை. ஆனால் 91 96 என்ன நடந்துன்னு கேட்டால், மண்டக்காடு கலவரம், ஏக்நாத் ரானடே மண்டக்காடு கலவரம், குளச்சல் கலவரம், இந்த விஷயங்கள்லாம் லைட்டாக அலைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. இந்த வேலை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மதவெறி பரப்புரை. எங்கே சிறுபான்மையினர் நிறைய இருக்கிறாங்களோ அங்கே போய் சண்டை இழுக்கிறது. சண்டை இழுத்து அந்த ஊரில் வந்து ஒரு கம்யூனல் போலரைசேஷன் செஞ்சு அதன் வழியாக ஆட்சியை பிடிப்பதுங்கிற ஒரு வேலை அது நேஷனல் லெவலில் செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் நமக்கு எக்ஸாம்பிள் 96க்கு பிறகு கலைஞர் வந்து தான் வள்ளுவரை சிலையா வைக்கிறார், ஒரு கவுண்டர் நரேஷன் போல. இப்போ தமிழ்நாட்டிலையும் அதுக்கான வேலைகள் நடக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட வேலைகள் இருக்குல்ல, இந்த குறிப்பிட்ட வேலைகள் மதவாத கண்ணோட்டத்தோடு நடக்கிற வேலைகளை கவனிக்கிறதுக்கு இந்த வரலாறு நமக்கு தேவை. அவர்கள் என்னென்ன செய்தார்கள்னு நம்ம சொன்னோம்ல. இப்போ இந்த ஆள் சம்ஜோதா எக்ஸ்பிரஸில் குண்டு வைக்கிறதாகட்டும், அல்லது அஜ்மீர் தர்காவில், மெக்கா மசூதியில் இப்படி எல்லாத்தையும் குண்டு வச்சு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வந்து ஜெயிலில் பிடிச்சி போகிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இதில் நான் மோடிக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னோம்ல, அசீமானந்தா. என்ன தொடர்புன்னு கேட்டால், அசீமானந்தாவையும் சரி, இந்த சாதி பிரக்ஞா சிங்கையும் சரி, அல்லது கலவனல் புரோஹித்தையும் சரி, இவங்கெல்லாம் கைது பண்ணார்ல, அந்த கைது பண்ண ஹேமந்த் கர்கரேவை கண்டித்த நபர்களில் ஒருத்தர் வந்து குஜராத்தின் அவர் வந்து மாலேகாவில் நாசிக்கில் நடந்த பிளாஸ்ட்டுக்கு ஆட்களை கைது பண்ணுறாரு. இவங்கெல்லாம் இப்போ வந்து சாதி பிரஞ்சாசி மகாராஷ்டிராக்காரி கிடையாது.
கர்னல் புரோஹித் வேணா பாம்பே பார்ப்பனர்னு நினைக்கிறேன், அல்லது அது இந்த ஆள் யாருன்னு புரோஹித்னு தெரியுதுல்ல. அதுக்கு பிறகு அசீமானந்தா. அசீமானந்தா வந்து அசீமானந்தா பார்ப்பனர் இல்லை, இந்த விவேகானந்தர் சார்ந்த காயஸ்தா ஜாதிதான் நினைக்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து நடந்த மகாராஷ்டிரா நடந்த பிளாஸ்டுக்கு மகாராஷ்டிரா சேர்ந்த ஹேமந்த் கர்கரே ஒரு கைது நடவடிக்கை ஈடுபடும் போது குஜராத்தை சேர்ந்த அன்னைக்கு இருந்த சிஎம் வந்து கண்டிக்கிறாரு, தேச விரோத செயலில் ஈடுபடுகிறார். தேச விரோத செயல்கள் ஈடுபடுகிறாருன்னு சொன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பாம்பேல அந்த அட்டாக் நடக்குது. அட்டாக் நடக்கும்போது மும்பை தாக்குதல் நடக்குது. அந்த அஜ்மல் கசாப்லாம் வராரு. அஜ்மல் கசாபோட வாய்ப்பு இருக்கவங்க பாருங்க, அஜ்மல் கசாபுடைய கன்ஃபெஷன் ஒன்று யூடியூப்ல இருக்குது. அவன் வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்து ஊர்ல எங்க வீட்டுல ஏழைங்க, எங்க அக்கா கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்காக இங்க வந்து சிலர் கூப்பிட்டாங்க, எங்க அப்பா வந்து என்கிட்ட காசு வாங்கிட்டு எங்களுக்கு கூட அனுப்பி வச்சிட்டாரு, ஐயோனா சுட்டு செத்து போயிட்டேன்னா எல்லாம் என்ன பண்ணிப்பாரா அப்படின்னு சொல்லி கதறான். அதெல்லாம் விட்டுருவோம். ஏதோ ஒரு வகையில் யாரோ ஹையர் பண்ணி அவனை தாக்குதல் நடத்த வச்சிருக்கிறாங்க தீவிரவாத அமைப்புகள்னு ஏஜென்சி சொல்லி அதை விட்டுரும். இப்போ அதில் ஒரு இடத்துல விக்டோரியா டெர்மினஸ் பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலுக்குள்ளே ஒரு போகிறாரு. அதுக்கு எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அந்த அட்டாக் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அட்டாக் நடக்க தொடங்கி இருக்குது. அவன் இறங்கி வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலி போய் ஒரு இடத்துல பயங்கர இதாக இருக்குது, என்ன சொல்கிறது, பயங்கர கூட்டமாக இருக்குது. நான் வந்து அன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க போயிருந்தேன். இந்த வழி நடந்துட்டுங்க, ஒரே டிராஃபிக்கு, எப்படி வீட்டுக்கு வந்து சேரன்னு தெரில. எப்படியோ ட்ரெயின் பிடிச்சி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்துட்டு கை கால் கழுவிட்டு இருந்தா ஹேமந்த் கர்கரே ஹேஸ் அரைவ் அப்படின்னு டிவி சேனலில் வருது. அவர் அரைவ்ட் ஆனது பார்த்துட்டு போய் கால் கழுவிட்டு வெளியில் வந்து கை கால் தொடஞ்சிருந்தா ஹேமந்த் கர்கரே ஷார்ட் டெட்னு வருது. போன மாத்திரத்தில் அவர் வந்து இந்த இதெல்லாம் மாட்டிட்டு ஜாக்கெட்டை மாட்டிட்டு காலையில் ஃபோன் பேசிகிட்டே இருப்பார். உள்ளே பவர் போட்டு சொல்லிடுவாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடைசியில் இதில் குற்றம் வந்து அந்த ஜாக்கெட் மேலே, இந்த ஜாக்கெட்டை வந்து புல்லட் ப்ரூஃபில் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, ஊழல் பண்ணிட்டாங்கன்னு முடிச்சுட்டாங்க. அதான் அஜித் படத்துலேயும் அந்த புல்லட்டை வச்சு மட்டும் முடிச்சிருப்பாங்க. பின்னாடி இருந்தது என்ன அப்படின்னா, பெருவாரும் சொல்கிறது வந்து இதில் ஒரு கான்ஸ்பிரசி, ஹேமந்த் கர்கரே திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பேர்வழிகள் அரசியல் சாசனத்தை கிட்டத்தட்ட நிர்மூலமாக்கிவிட்டு ஒரு இந்துத்துவ அரசாங்கத்தை புரோஹித் சொன்னதன் அடிப்படையில் இஸ்ரேலின் துணையோடு ஒரு அரசை நிறுவுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற காரணத்தால கொலை செய்யப்பட்டார்னு சொல்லப்படுது. இப்போ அந்த ஹேமந்த் கர்கரே செத்து போனார்ல, செத்து போன உடனே நாட்டுக்கு விரோதமான வேலையை செய்து கொண்டிருந்த ஹேமந்த் கர்கரே படுகொலை செய்யப்பட்டிருக்கார். பார்த்தியா, நாட்டுக்கு விரோதமாக வேலை செஞ்சதில்ல, படுகொலை செய்யப்பட்டேன்னு சொல்ல. மோடி என்ன சொன்னார், மோடி உடனே 1 கோடி ரூபா அவருக்கு பரிசளிக்கிறார். அப்புறம் ஒய்ஃப்ட்ட போய் ஒய்ஃப் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மாறாக அவருக்கு எதிராக அவதூறு பரப்புரை கீழே பரப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அதை குறித்து அவர் யாரு அப்படிங்கிறது சில டீட்டெயில்ஸ் உண்டு. அது என்னன்னு கேட்டா, அவர் 1980 அவரை பத்தி சொல்லும்போது அவர் வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய நபர், அவருக்கு தேசப்பற்று கிடையாது. பிஜேபி தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்துக்கள் மீது வன்மம் கொண்டிருந்தார், அவர் வந்து இந்திய தேசத்தின் மீது பெருசா பற்றெல்லாம் உள்ளவர் கிடையாது, சந்தேகத்திற்குரிய நபர் என்பது போலவே ஒரு கருத்துக்கள். யார் இவங்க தானே, இவங்க தேசப்பற்று குத்தகை ஹோல்சேல் டீலர்ஸ், அவங்க கிடைக்காம பரதேசிங்க. இவர் வந்து 1982 இவங்களுடைய கருத்தின்படி 1982 ஆன்டி நக்சலைட் ஆப்ரேஷனில் இருந்தவர். 2000-2005 வாக்கில் வியன்னால யூஎன்ஸோட சேர்ந்துக்கிட்டு ட்ரக்ஸ், ஆர்கனைஸ் கிரைம், அப்புறம் டெரரிசத்துக்கு எதிராக தீவிரமாக வேலை பார்த்தவர். இன்னொன்று என்னன்னு கேட்டால், முக்கியமாக பிஜேபி 1999 காலகட்டத்தில் ஒரு ஃப்ளைட் கடத்தப்பட்டுச்சு தெரியுமா, நேபாள், அந்த கந்தகாரெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. விமான கடத்தல் நிப்பாட்டி வச்சிருந்த பொழுது அந்த தீவிரவாதிகள், அந்த அது என்ன கடத்தல் நடக்குது, அதில் வந்து ருப்பின் கத்தியான்ங்கிற ஒரு நபரை வந்து கொண்டு போட்டுறாங்க. நிறைய அவங்கள வந்து ஒரு டீல் பேசி தீவிரவாதிகளை விடுவிக்கிறாங்க. தீவிரவாதிகளில் மசூத் அஜார், அப்புறம் அகமது ஒமர், முஸ்தாக் அகமது சர்கார், இவங்க இதில் ஒருத்தன் வந்து இந்த மசூத் அஜாருக்கு தான் ஜெய்சி முகமதுங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பை உருவாக்கினவன். இதை விட்டுருவோம். இவங்க வந்து யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அன்றைக்கு உதவி செய்தவர் யாருன்னு கேட்டால், இவர் நம்ம ஆளோர் பேர் என்ன, ஹேமந்த் கர்கரே. நெட்ஃப்ளிக்ஸில் அந்த கடத்தல், அந்த ஃப்ளைட் கடத்தலை பற்றி நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ் IC-814 அப்படிங்கிற அந்த படம் வந்திருக்கு. பாம்பேயில் இருந்த ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த நமக்கு தமிழ்நாட்டில் அறிமுகமான சிவானந்தன் ஒரு அதிகாரி, அவர் எழுதின புத்தகம் தான் இவர் எவ்வளோ வேலியண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நமக்கு வந்து அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள்னு கண்டுபிடிச்சு கொடுக்க உதவிய நபர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் யாருன்னு கேட்டால் ஹேமந்த் கர்கரே. இந்த ஹேமந்த் கர்கரே குறித்து வெளியில் வந்து அவதூறு பரப்புறது, இந்த வேலையெல்லாம் செய்த பொழுது ஒரு மனம் விரும்பி அவங்க மகள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு நிறைய ஆர்ட் லிட்ரேச்சர் பிடிக்கும், அவர்கள் என்னுடைய அப்பாவை கொண்டிருக்கலாம், அவருடைய ஐடியாவை கொள்ள முடியல. என்ன அவருடைய ஐடியா அப்படின்னு கேட்டால், அவர் வந்து வரிசையாக சொல்கிறேன், தேவர் ஏபிள் டு கில் எ மேன் பட் குட் நாட் டிஸ்ட்ராய் ஹிஸ் வேல்யூஸ். அவர்கள் ஒரு மனிதரை கொல்ல முடிந்தது, ஆனால் அவருடைய அந்த வேல்யூ விழுமியங்களை கொல்ல முடியவில்லை. அவர் காயம்பட்டு தெருவில் கிடந்தார், ஆனால்
அவருடைய பெருமை, இந்த நாட்டிற்காக நான் உயிரை விட்டேங்கிற பெருமையை அவங்களால கொள்ள முடியல. அப்பா சொல்லுவார், ஒரு தியாகிங்கிறவன் ஒரு நாளில் ஒரு திடீர்னு உருவாக மாட்டான், அவன் வந்து உருவாக்கப்படுகிறான் மெல்ல மெல்ல. ஆக்சுவலி என்னன்னு கேட்டால், இந்த நாட்டுக்காக உண்மையாக உழைத்த ஒரு நபரை அவர் ஒரு விஷயத்த உண்மையை சொல்கிறார். ஏன்டா இப்படி வந்து நாட்டில் தீவிரவாதத்தை பரப்புறீங்க? அவர் இஸ்லாமியர்கள் தீவிரவாத வேலைகள் செஞ்சால் அதையும் தடுக்கிறதுக்கான வேலை செய்கிறாரு. அவர் இதுக்கு எதிராகவும் ஃபைட் பண்ணுறாரு. அப்போது நீ வந்து ரேஷ்னலாக அப்படியாப்பான்னு கேட்டிருக்கணும். ஆனால் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குமே நீ ஒரு ஆன்டி இண்டியன் அப்படிங்கிற மாதிரி அங்கே இன்னைக்கு ஒரு மோடி சொல்லியிருக்காரு. அதை குறித்து அந்த பொண்ணு எழுதுனது, அன்புள்ள அப்பா, உங்களை எப்போதும் அழியாதவர் என்று நினைத்தேன். எல்லோருக்கும் உறுதியான ஒரு ஆதரவாக இருந்தீர்கள். அதனால் எந்த ஒரு பேரிடருக்கும் ஆட்பட்டு உங்களை இழப்பேன் என்று ஒருபோதும் கற்பனை செய்ததில்லை. ஆனால் நீங்கள் இல்லாத வாழ்க்கை இனி ஒருபோதும் முன்பை போல இருக்காது. நீங்கள் இல்லாத வாழ்க்கை இனி ஒருபோதும் முன்பை போல இருக்காது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்றே வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் பெயர் மக்கள் நினைவில் அழியா புகழோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உங்களை இழந்த கடும் விலையை நான் கொடுக்க நேர்ந்தாலும், உங்கள் இழப்பை எந்த விலை கொடுத்தும் ஈடு செய்ய முடியாது. உயிருக்கு ஆபத்தான தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு கணம் கூட வருந்தியதில்லை. நீங்கள் நம் நாட்டுக்காக உங்கள் உயிரை தியாகம் செய்தீர்கள். பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது, பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது என்பதை எங்களுக்கு அழுத்தமாக கற்பித்தீர்கள். இறப்பில் கூட நாட்டை காப்பாற்ற முயன்றீர்கள். அந்த கடைசியில் சுடுபட்டு சித்தாரில் அதை சொல்றாங்க. இறப்பில் கூட நாட்டை காப்பாற்ற முயன்றீர்கள். உங்கள் சீருடையை எங்களை நேசித்ததை விட உங்கள் சொந்த உயிரை விடவும் அதிகமாக நேசித்தீர்கள். இறப்பு கூட உங்களை அழிக்க முடியாது. மற்றவர்கள் உங்களை குறித்து தவறாக பேசும்போது நான் அதை மதிக்க தயாராக இல்லை. அப்பா, உங்கள் அர்ப்பணிப்பு மிக்க வாழ்க்கைக்கு தகுந்த கண்ணியத்துடன் முன்மாதிரியாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பெருமையாக கருதி போற்றுகிறேன். வாழ்க்கை நன்மையும் தீமையும் நிறைந்தது. நன்மைகளில் மட்டும் கவனம் செலுத்தி நம்முடைய சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அடிக்கடி வலியுறுத்தி வந்ததை உங்கள் மூத்த குழந்தையாக உங்கள் மரபை முன்னோக்கி எடுத்து செல்லும் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன். அப்பா, நீங்க இந்த குழந்தையோடைய அப்பாவை பறிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் இந்த நாட்டுக்காக ஒரு பக்கம் ஒன்று மாற்று கருத்து இருக்குது, நேர்மறை கருத்து இருக்குது, எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸில் வேலை பார்க்குறவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு வேல்யூ சிஸ்டத்தை நம்பி இந்த மக்களுக்காக அர்ப்பணிப்போட வேலை பார்க்குறாங்க. அவங்கள ஒரு பக்கம் கலோனல் புரோஹித், ஒரு பக்கம் ஹேமந்த் கர்கரே பக்கம் இருப்பவர்கள் யார் என்றால் இந்த இந்துத்துவ அடிப்படைவாதிகள். ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இப்படி கீழிருந்து முழுக்க எல்லா உரிமையும் பறிக்கிற வேலை செய்கிறவங்க. அதிலே ஒரு பக்கம் வேலை பிரிவினை செஞ்சு இன்னொரு பக்கம் குண்டு வச்சு இந்த நாட்டினுடைய அடிப்படையை தவிர்த்து வருபவர்கள். இவர்களுக்கு எதிரான ஒரு ஃபைட்டில் ஹேமந்த் கர்கரே ஒரு கலங்கரை விளக்கம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ ராகுல் காந்தி போன்றவர்கள் நடத்துகிற ஃபைட். அதை நம்ம தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறத செய்தி. ஏன் இந்த விவரத்தை நம்ம பேசணும் அப்படின்னா, இந்த டீம், இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்வா டீம்ங்கிறது அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் கிரிமினல் கும்பல் மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் இந்த நாட்டினுடைய அடிப்படை, நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் சொல்கிறோம்ல, இப்போ ராகுல் காந்தி அதான் சொல்கிறார், என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எங்களுக்கு குற்று போயிருக்காங்க சில அடிப்படைகள். சோஷியலிசம் அல்லது நீங்கள் வந்து சமத்துவம் குறித்து பேசுகிறீங்க, லிபர்ட்டி குறித்து பேசுகிறீங்க, ஃப்ரெட்டர்னிட்டி குறித்து பேசுகிறீங்க. அதே போல் ஜனநாயகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு மதிப்புன்னு குறைந்தபட்சம் சொல்லி வச்சுருக்காங்க. குறைந்தபட்சம் சொல்லி வச்சிருக்க. அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்லாரு, கிறிஸ்தவத்தை குறித்தும் இஸ்லாம் குறித்தும் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார், அவன் பேருக்காவது சொர்க்கத்துக்கு வான்னு கூப்பிடுறான், நீ பேருக்கு கூட கூப்பிட மாட்டேங்கிற, நீ சூத்திரனா பிறந்துட்ட, பஞ்சமனா பிறந்துட்ட, உனக்கு சொர்க்கலோகம் கிடையாது, நீ இன்னொரு பிறவி எடுத்து பார்ப்பனரா பிராமணரா பிறந்தாதான் உனக்கு வந்து சொர்க்கம்னு சொல்றியே, உன்னுடைய சிந்தனை எவ்வளோ கொடூரமானது அப்படின்னு அம்பேத்கர் கேட்குறாரு. சொர்க்கத்துக்கு கூட நம்மளை செத்ததுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு கூட அழைத்து போகாத ஒரு வர்ணாசிரம தர்ம அடிப்படையிலான ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று விரும்புவர்களுக்கு எதிரான ஃபைட்டில் இறந்து போன ஒரு தியாகி ஹேமந்த் கர்கரே. ஆனால் இந்த கிரிமினல்ஸ்க்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கலோனல் புரோஹித் ஆகட்டும் அல்லது சாத்வி பிரக்ஞா சிங் ஆகட்டும். இது வந்து இந்த டேஞ்சரஸ் அப்படிங்கிற பொழுது மக்கள் எல்லோரும் விழிப்போட வெளியில் வந்து, ராகுல் காந்தி ஒரு பக்கம் தனியாக போராடுவார், நாங்கள் வந்து நெட்டில் சைன் போடுவோம், அதோட நிற்கிறோம் அப்படின்னு கிடையாது. போதுமான அளவு கருத்து பரப்புரை செய்யணும், மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், மக்களை விழிப்போட வச்சுக்கணும். இதன் பொருட்டு தான் இதை பேசணும். நிறைய முக்கியமான தகவல்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரிடம் இன்று சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை
உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.